This video sponsored by genreviews.online. Reviewsனா அது Gen Reviews தான். வெல்கம் டு VVM சேனல். சுவையான கம்புலட்டு ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைகள் கொடுக்கலாம், யார் பெரியவங்களும் சாப்பிடலாம், யாருனாலும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். கம்புலட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ கம்பு முள் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இப்போ வறுத்துக்கிடுவோம். நல்லா செவக்க வறுக்கணும். அந்த கம்பு நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓரளவு பாதி வறுபட்டுருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலும் போதும். கம்பு நல்லா ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்துக்குவோம். இப்போ பாருங்க, கம்பு நல்லா வறுபட்டுருச்சு. அங்கங்க வெள்ளை வெள்ளையா பொரிஞ்சு வருது. இது சரியான அளவு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ நம்ம இதுல கொட்டி இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி நல்லா நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைப்போம் மிக்சி ஜாரில். நல்லா மைய அரைச்சிருங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு வாயில கடிப்படாது, சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. 1-2 அரைச்சோம்னா வாயில கடிப்படும். சில பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா மையாவே அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தான் போட்டு அரைச்சிருக்கேன். மீதி பாதி இருக்கு, அதே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா கம்பமுலையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசமா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நெய் விட்டு நம்ம திரும்ப வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம அரைச்ச மாவையும் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருட்டோம். நல்லா உருனாதான் போட்டு வறுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருட்டும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. நம்ம மாவு கொட்டி வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தது போதும். திரும்ப நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ கம்பமுள் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/4 கிலோ வேர்க்கடலை. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப மையா அரைக்க கூடாது, கொஞ்சம் பரபரன்னு கடலை கடிபடுற மாதிரி அரைக்கணும். கடலை பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம கம்பமுள் அந்த மாவோட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ கம்பமுள் எடுத்திருந்தேன். அதுக்கு 1/2 கிலோ நாட்டு சக்கரை. நீங்க இதுக்கு பதிலாக 1/2 கிலோ வெல்லம் கூட நல்லா பொடிச்சு இன்னைக்கு சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். ஏன்னா மாவு ரொம்ப சூடா இருக்கு, அதனால கை வைக்க முடியாது. கரண்டி வச்சு நம்ம கிளறிக்கலாம். சூட்டோட அந்த மாவு, கடலை, நெய், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது லட்டு பிடிக்க நல்லா இருக்கும். அதான் சூட்டோட போட்டு கிளறி விட்டுருக்கேன். நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற பதம் வர வரைக்கும் கரண்டி வச்சே கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் நெய்யில முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம அதோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமா மிதமான சூட்ல இருக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? உருண்டை ரெடி. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்குவோம். கம்பு லட்டு பாருங்க தயாராயிடுச்சு. எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.